ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி. சிம்ம வாகினியே போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். சக்தி வராகியின் பிள்ளைகளுக்கு இந்த வராகி தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கும். என் தங்க பிள்ளையே, வாழ்க்கையில் தனிமையை அதிகமாக பழகிவிட்டாய். துணையென்று இருந்த பொழுதும் துணையில்லாமல் தவித்து கொண்டிருக்கிறாய். என் தங்கமே, என்னுடைய மடியில் இருக்கும் மலரை தொட்ட உன் கைகளில் நீ இழந்த சந்தோஷத்தை நான் மீண்டும் தரப்போகிறேன். உன்னுடைய மனதில் இருக்கின்ற ஏக்கங்களை இந்த தாயானவள் நன்கு புரிந்து கொண்டேன். என் குழந்தையே, வருத்தம் கொள்ளாதே. உன் அம்மா இருக்கும் வரை நிச்சயமாக உன்னை நீண்ட காலம் வரை கஷ்டத்தில் வைத்திருக்க மாட்டேன். உன்னுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வினை உன் அம்மா நான் மிக விரைவாகவே தந்து விடுகிறேன். என் குழந்தையே, நீ நினைக்கின்றாய், எத்தனை காலம்தான் என் வாழ்வில் இத்தனை போராட்டங்கள், என் வாழ்க்கையில் இத்தனை கஷ்டங்கள், இத்தனை சோதனைகளை தாங்கிக் கொள்ள முடியும்? தாங்கிக் கொள்ள முடியாத வேதனைகள் என்று என்னை எத்தனை காலம் இப்படி வைத்து பார்த்து கொண்டே இருப்பீர்கள் அம்மா என்று என் குழந்தை என்னை நோக்கி கேட்பது எனக்கு புரியாமல் இல்லை. என் தங்கமே, நீ தனியாக இன்று இருப்பதற்கு சில காரணங்கள் உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நடப்பது எல்லாம் நன்மைக்கு தான் என்று என் குழந்தை நீ எடுத்துக்கொண்டுதான் இப்பொழுது இந்த வாழ்க்கையையும் கடந்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, நீ கலங்காதே. நிச்சயமாக உனக்கான நல்ல தீர்வினை உன் தாயானவள் நான் தந்து விடுவேன் என்று நீ முழுமையாக நம்பு. நீ என்னை முழுமையாக நம்பிதானே இந்த வராகியிடம் வந்தாய், என்னிடம் வந்து சரணடைந்தாய். என்னுடைய குழந்தைகளை நான் ஒருபோதும் கைவிட்டதில்லை. என் தங்கமே, நீ மனதிற்குள் நினைக்கின்றாய், இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக அருமையான பாடங்கள் நிறைய கற்று தந்திருக்கின்றன என்று. அன்பாக இருந்தால் அவமானங்கள் மட்டும்தான் என் வாழ்க்கையில் மிஞ்சுகின்றன தாயே. நேர்மையாக இருந்து என்னால் தோல்வியை மட்டுமே தழுவ முடிந்தது அம்மா என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய். என் தங்கமே, நீ இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலையில்தான் இருந்து கொண்டிருக்கிறாய். ஏனென்றால் யார் உன் மீது உண்மையான அன்பு வைத்திருக்கின்றார்கள் என்று நம்பி நீ முழுமையாக உன்னை ஒப்படைத்து இந்த வாழ்க்கையை அவர்களுக்காக அர்ப்பணித்தாயோ, அவர்கள் மூலமாகவே உனக்கு அவமானங்கள் மிஞ்சி இருக்கின்றது. என் குழந்தையே, அதனை தாங்கிக் கொள்ள முடியாத பல துயரங்களில் இருந்து இப்பொழுதுதான் சற்று மீண்டு வந்திருக்கின்றாய். சில சமயங்களில் அதை மறக்க முடியாமல் நீ தத்தளித்து கொண்டிருக்கிறாய் என்பதும் உன் தாயானவள் எனக்கு நன்கு தெரியும். என் தங்கமே, நீ உண்மையான அன்பிற்கு நேர்மையாக இருந்து அதில் தோல்வி கண்ட குழந்தை என்பது எனக்கு நன்கு தெரியும். உன்னுடைய அன்பினை உன்னுடைய நேர்மையினையும் புரிந்து கொள்ளாமல் சென்ற உறவை இனி உன் வாழ்க்கையில் நீ தேவை என்று என்னிடம் வந்து கேட்டால் நான் நிச்சயமாக உனக்கு திரும்ப தருவேன். மீண்டும் திருந்திய குணத்தோடு நல்ல உள்ளத்தோடு நான் மீண்டும் திருத்தியே உன்னிடம் அனுப்பி வைக்கிறேன். அப்படி இல்லை என்றால் இந்த தாயானவள் எனக்கு நல்லதொரு வாழ்க்கை துணையை நான் ஏற்படுத்தி தருகிறேன். என் குழந்தையே, நீ வாழ்க்கையில் இதுவரை பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும். நீ தாங்கிக் கொண்ட வேதனைகள் எல்லாம் போதும். என் குழந்தையே, நீ நினைக்கலாம், அம்மா மீண்டும் இந்த வாழ்க்கை எனக்கு நீங்கள் ஏற்படுத்தி தருவதாக இருந்தால் நிச்சயமாக என்னால் நிம்மதியாக வாழ முடியாது. இதனால் நான் அனுபவித்த வேதனைகள் ஆயிரம் உண்டு. அதே படுகொலியில் மீண்டும் என்னை தள்ளிவிடாதீர்கள் தாயே என்று என் குழந்தை நீ என்னிடம் கேட்பாயானால் நிச்சயமாக நான் அந்த வாழ்க்கையை உனக்கு ஒருபோதும் ஏற்படுத்தி தரமாட்டேன். நான் உன்னிடம் இருந்து அவர்களை தூரமாக விலக்கி வைத்து விடுவேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். என் குழந்தைக்கு கஷ்டங்களை தரும் எதையும் என் குழந்தையிடம் நெருங்க விட மாட்டேன். நீ இதுவரை பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உன்னுடைய விதிப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. இனி உன் வராகி வகுத்து இருக்கின்ற நீதிப்படிதான் உன் வாழ்க்கையில் எல்லாம் நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். இனி கஷ்டங்கள் உனக்கு ஒருபோதும் இருக்காது. உன் வராகி ஆனவள் எல்லா கஷ்டங்களையும் நான் ஏற்கனவே சுமந்து விட்டேன். இனி என் பிள்ளைக்கு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை மட்டும்தான் நான் என்னுடைய மனதில் முழுக்க நிறைத்து வைத்திருக்கிறேன். என் பிள்ளையே, நீ உன் கஷ்டத்தை அனுபவித்தது எல்லாம் போதும்.
தங்கமே, நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உன்னை துன்புறுத்துவதற்காக அல்ல, உன்னோடு இருப்பவர்களின் உண்மையான குணத்தினை நீ அறிந்து கொள்வதற்காகத்தான். என் குழந்தையே, இப்பொழுது உன்னோடு இருந்தவர்களுடைய உண்மையான அன்பு என்ன, உண்மையான குணம் என்ன, உண்மையான புரிதல் என்ன என்பதை நீ நன்றாக புரிந்து கொண்டாய் அல்லவா? இது உனக்கு வாழ்க்கையில் ஏற்படுத்தி தந்திருக்கின்ற மிக சிறப்பான வாய்ப்பு என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்பது 1 நாள் 2 நாள் 10 நாள் 20 நாள் அல்லது 1 வருஷம் 2 வருஷம் சேர்ந்து வாழ்வது கிடையாது. இனி உன் வாழ்க்கையில் உன் உயிர் மூச்சு உள்ளவரை அவரோடுதான் வாழ வேண்டும். அத்தகைய வாழ்க்கையை உனக்கு சிறப்பானதாக நிச்சயம் கொடுக்க வேண்டும். முதலில் ஏற்பட்ட தவறினை மீண்டும் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதில்தான் உன் தாய் மிகவும் கவனமாக இருக்கிறேன். நீ ஏற்கனவே ஏற்படுத்தி கொண்ட வாழ்க்கையையும் நீ இந்த தாயிடம் வந்து அடம்பிடித்து இதுதான் வேண்டும் என்று பெற்றுக்கொண்டதுதான். அதையும் நீ மறந்து விடாதே, மறக்கவும் முடியாது. நீ என்னிடமே வந்து அம்மா எனக்கு ஏன் இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்தீர்கள் என்று கேட்க முடியாது. ஏனென்றால் நீயாக விருப்பப்பட்டு ஏற்படுத்தி கொண்டதன் விளைவுதான் இன்று உன்னை இத்தனை கஷ்டங்களுக்கும் தள்ளி இருக்கின்றது. எதையும் ஆராயாமல் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை புரியாமல் இன்று இருக்கின்ற நிலையை வைத்து மட்டுமே நீ ஒரு முடிவை எடுக்கும் பட்சத்தில் நிச்சயமாக பின்விளைவுகள் ஏற்படும் பொழுது அதனை முழுமையாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதில் என்னுடைய பங்களிப்பு எதுவும் இருக்காது என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, அம்மா உன்னை குறை சொல்வதற்காக வரவில்லை. என் குழந்தையே, நடந்தது எல்லாம் நடந்ததாகவே இருக்கட்டும். நீ உன் மனதிற்குள் நீ செய்த தவறினை உணர்ந்து கொண்டதே இந்த தாயானவளுக்கு மிகவும் சந்தோஷம். என் குழந்தை, நீ இவ்வளவு பாடுபட்டுதான் இத்தனை கஷ்டத்தை அனுபவித்துதான் அதிலிருந்து வெளிவர வேண்டும் என்று உன் விதியில் எழுதியிருக்கின்றது. இனியும் அதை மாற்ற முடியாது அல்லவா? இனிமேலும் நீ நடந்த விஷயங்களை எல்லாம் மறந்துவிட்டு இனி நடக்கப் போகின்ற விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கப் போகிறது என்று நினைத்து நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நொடியும் இனி உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு நொடி காலத்திலும் ஒவ்வொன்றையும் நீ ரசிக்க பழகிக்கொள். எதையும் இனிமேல் வீணாக்காதே. உனக்கு கிடைக்கின்ற நேரமும் காலமும் மீண்டும் திரும்ப வராதவை என்பதை நீ புரிந்து கொள். எத்தனை கஷ்டங்களும் எத்தனை துன்பங்களையும் நீ அனுபவித்தாலும் மீண்டு வராத இந்த நேரத்தை நீ நல்லபடியாக மனதார அனுபவித்து விட்டாய். ஆனால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்ததற்கான பலன் உனக்கு கிடைக்கும். நீ எல்லாவற்றிற்கும் மேலாக இது ஏன் வந்தது என்று வருத்தம் கொண்டே ஒரு மூலையில் முடங்கி கிடந்து இந்த வாழ்க்கையையும் வீணடித்து விடாதே. உன்னை விட்டு சென்றவர்கள் சென்றவர்களாகவே இருக்கட்டும். என் குழந்தை, உன்னை விட்டு சென்றதற்காக அவர்கள் வருத்தப்பட வேண்டுமே தவிர நீ ஒருபோதும் வருத்தப்படக்கூடாது. என் குழந்தை, நீ வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைய போகின்றாய். நீ நினைத்ததை விட உன்னை உயரத்தில் உன் தாயானவள் நான் வைக்கப் போகிறேன். நல்ல நிலையில் இருக்கும் பொழுது நிச்சயமாக உன்னை விட்டு சென்றவர்கள் எல்லாம் மீண்டும் உன்னை தேடி வருகின்ற நேரம் கைகூடி வரும். என் குழந்தையே, அப்பொழுது அவர்களுக்கான நல்ல பாடத்தினை நான் புகட்டி விடுகிறேன். அப்பொழுதும் அதனை நீ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. என் குழந்தையே, எந்த ஒரு பாவத்தையும் நீ உன் கைகளாலோ உன் வாயாலோ நீ சொல்லிவிடாதே, செய்து விடாதே. அப்படி செய்துவிடக்கூடாது என்பதில் நீ தெளிவாக இரு. உன்னை காயப்படுத்தியவர்களை நீ ஒருபோதும் காயப்படுத்தாதே. அவர்களுக்கான தண்டனை இங்கு வலுப்பெற்று நிற்கும் பொழுது அந்த தண்டனையை நீ அதே தவறை செய்து உன் பக்கம் திருப்பிக் கொள்ளாதே. இந்த தாயானவள் தவறு என்பது யார் பேசினாலும் அது தவறுதான். தவறினை செய்தவர்களுக்கான தண்டனை நிச்சயமாக அவர்களுக்கு அவர்களின் கர்மாவின் அடிப்படையில் கிடைத்தே தீரும் பொழுது என் குழந்தையே, நீ இல்லாத வார்த்தைகளை பேசி தவறுகளை உன் பக்கம் திருப்பிக் கொள்ளாதே. என் தங்கமே, இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுத்தந்ததில் இருந்து நல்ல அனுபவத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு கசப்பான அனுபவங்களை எல்லாம் தூர எறிந்துவிடு. உன் வாழ்க்கை இனிமேல் இன்பமாக மாறப்போகின்றது.
உன்னோடு பயணிப்பது உன்னுடைய அம்மா நான் உன் வராகி என்பதை மட்டும் எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொண்டு நமக்கு இனி கிடைக்கப் போகின்ற வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக தான் இருக்கப் போகின்றது என்ற நம்பிக்கையோடு என் குழந்தை நீ நிம்மதியாக இருக்க வேண்டும். பழையன எல்லாம் நீ தூர எறிந்துவிடு. உனக்கு ஏற்படுத்திய கஷ்டங்களை எல்லாம் நீ மறந்துவிடு. அதை நீ செய்த தவறினால் உனக்கு கிடைத்தது என்று நினைத்து உன் மனதை நீயே ஆறுதல் படுத்திக்கொள். உன் அம்மா விஸ்வரூபம் எடுப்பதெல்லாம் உனக்கு நல்ல வாழ்க்கையினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் என்பதை புரிந்துகொள். அன்பு பிள்ளைக்கு இந்த சக்தி வராகியின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி, பஞ்சமியின் நாயகியே போற்றி, சிம்ம வாகினியே போற்றி.